உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் விஷ எண்ணங்கள். சாணக்கியரின் மாஸ்டர் பிளான். முன்னுரை. அந்த ஒரு நொடி ஆபத்து. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் ராம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப சீரியஸானது. ஆனா உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடியது. நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் நம்மளை திட்டான், அவனை பழிவாங்கணும்னு தோணுது. ஒரு பொண்ணு அல்லது பையனை பார்த்த உடனே தப்பான எண்ணம் வருது. அடுத்தவன் வளர்றதை பார்த்து பொறாமை வருது. நாம ஏன் குறுக்கு வழியில போய் சீக்கிரம் காசு சம்பாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு நரித்தனமான புத்தி வேலை செய்யுது. இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்போது நாம என்ன நினைக்கிறோம்? யாரும் பார்க்கலையே, சும்மா மனசுல தானே நினைக்கிறோம்னு அசால்ட்டா விட்டுடுறோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? விஷம் ஒரு சொட்டு இருந்தாலும் அது பாலையே கெடுத்துடும். அதே போல ஒரு சின்ன தீய எண்ணம் உன் மொத்த புண்ணியத்தையும் உழைப்பையும் அழிச்சிடும். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷ செடிய எப்படி வேரோடு பிடுங்கி எரியறதுன்னு கத்துப்பீங்க. இது வெறும் மோட்டிவேஷன் இல்ல, இது ஒரு மென்டல் சர்ஜரி. தயாரா இருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உள்ள வாங்க. சாணக்கியர் சொன்ன விஷ விதை கதை. ஒரு முறை மகத நாட்டுல ஒரு இளைஞன் சாணக்கியர் கிட்ட வந்தான். குருவே, என் மனசுல எப்பவும் அழுக்கான தீய சிந்தனைகளா வருது. என்னால எதையும் நிம்மதியா செய்ய முடியல. நான் கெட்டவனா? நான் அழுதுகிட்டே கேட்டான். சாணக்கியர் அவனை ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க 2 செடிகள் இருந்துச்சு. ஒன்னு அழகான ரோஜா, இன்னொன்னு விஷ முச்செடி. சாணக்கியர் அந்த இளைஞன் கிட்ட இந்த 2க்கும் தினமும் தண்ணி ஊற்றுன்னு சொன்னாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த முச்செடி பெருசாக்கி அந்த இளைஞனோட கையையே கீறிடுச்சு. அப்போ சாணக்கியர் சொன்னாரு, தப்பு செடியில இல்ல தம்பி, நீ ஊத்துன தண்ணியில தான் இருக்கு. நீ எதை வளர்க்கிறியோ அதுதான் உன்னை காயப்படுத்தும். தீய எண்ணங்களுக்கு நீ கவனம்ங்கிற தண்ணிய ஊத்துனா அது உன்னையே அழிக்கும். நண்பா, உன் மனசு ஒரு தோட்டம். அதுல எதை விதைக்க போற? மலர்களையா இல்ல முட்களையா? அதை எப்படி முடிவு பண்றதுங்கிறத 5 ரகசிய விதிகள் மூலமா இப்ப பார்க்கலாம். விதி 1. எண்ணங்களின் வாசல் ஒரு காவலாளி. முதல் விஷயம் த ஃபில்டர். சாணக்கியர் சொல்றாரு, உன் அனுமதி இல்லாம ஒரு எறும்பு கூட உனக்குள்ள நுழையக்கூடாது. நம்ம மனசுக்குள்ள ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது. அதுல பாதி குப்பை. இப்ப நீங்க ஒரு படம் பார்க்கறீங்க, அதுல வர்ற வன்முறை அல்லது ஆபாசம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை விதைக்குது. அந்த இடத்துல நீங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி மாறணும். இந்த எண்ணம் எனக்கு தேவையா? இதனால என் லட்சியம் அடைய முடியுமா அப்படின்னு கேளுங்க. டிப்ஸ். போன்ல தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ற மாதிரி உங்க மனசுல வர்ற நெகட்டிவ் எண்ணங்களுக்கு பிளாக் போடுங்க. ஸ்டாப் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. விதி 2 மற்றும் 3. பொறாமை மற்றும் கோபத்தை கையாளுதல். விதி 2. மகிழ்ச்சியை ஒப்பிட்டு பார்க்காதே. தீய எண்ணங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணமே பொறாமை. அவன் கார் வாங்கிட்டான், அவன் நல்லா இருக்கான். இத பார்க்கும்போது மனசுல ஒரு அழுக்கு சேருது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தவன் வீட்டுல விளக்கு எரியுதுன்னு உன் வீட்டு விளக்கை அணைக்காதே. அவனோட உழைப்பு அவனுக்கு, உன் உழைப்பு உனக்கு. விதி 3. கோபத்தின் விளைவை யோசி. கோபத்தில் இருக்கும் போதுதான் தப்பான எண்ணங்கள் வேகமா வரும். அப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த இடத்தை விட்டு வெளியே வாங்க. சாணக்கியர் நீதியில சொல்லியிருக்கு, நிதானம் இழந்தவன் பாதி செத்தவனுக்கு சமம். தீய எண்ணம் வரும்போது அது கொடுக்க போற விளைவை, கான்சிக்வன்சஸ், 1 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஜெயில், அவமானம், குடும்பத்தின் கண்ணீர். இந்த பயம் உங்களை சரி பண்ணும். விதி 4 மற்றும் 5. பயிற்சியும் சூழலும். விதி 4. சூழலை மாற்று. தீய எண்ணங்கள் வர்றதுக்கு உங்க கூட இருக்கிற நண்பர்களும் ஒரு காரணம். சாணக்கியர் சொல்றாரு, விஷப்பாம்பை விட மோசமானவன் தீய நண்பன். உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் மத்தவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தா உங்களுக்கும் அதே புத்தி தான் வரும். சர்க்கிள் சேஞ்ச் பண்ணுங்க, வாழ்க்கை மாறும். விதி 5. மனதை பிஸியாகவை. தி ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சாணக்கியர் ஒரு நாளும் சும்மா இருந்தது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி இருக்கணும். ஓடுங்க, ஜிம்முக்கு போங்க, ஒரு புக்கை படிங்க. மனசு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுல சாக்கடை தேங்காது. முடிவுரை: நீ ஒரு போராளி. நண்பா, இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் துடிக்குதுன்னு அர்த்தம். 19% பேர் இந்த வீடியோவை பாதியிலேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் உங்க வெற்றி இருக்கு. தீய எண்ணங்கள் வரும், போகாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதுக்கு நீங்க அடிமையாக இருக்கக்கூடாது. அந்த விக்ரமன் மாதிரி உங்க வாழ்க்கையில அந்த குடத்துல இருக்கிற தண்ணிய, லட்சியத்தை மட்டும் பாருங்க. இப்போ உங்களுக்கான டாஸ்க். இன்னைக்கு நாள் முழுக்க ஒரு தப்பான எண்ணம் வரும்போது
ஸ்டாப்னு சொல்லிட்டு உடனே ஒரு நல்ல விஷயத்த பத்தி யோசிங்க. முடிஞ்சா கமெண்ட்ல ஐ ஆம் இன் கண்ட்ரோல்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்க போறேன். மனசை அடக்குங்க, வாழ்க்கையை செதுக்குங்க. இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கணும். நான் உங்க கூட இருக்கேன். அடுத்த வீடியோல இன்னும் பவர்ஃபுல்லா சந்திப்போம். வெற்றி நிச்சயம். நான் உங்கள் நண்பன் ராம். நன்றி, வணக்கம்.